சார் ரெக்கார்ட் போட்டுருக்கோம். செய்தி என்ன சொன்னா இன்பாக்ஸ் பண்ணுங்களா. ஓம் சார். மற்ற ஒரு கனெக்ட் ஆகல என்னன்னு தெரியா பாப்போம். இன்பாக்ஸ் பண்ணுங்க எனக்கு.
என்ன அடிச்சா நாலாவது கஷ்டமா இருக்குதோ? நாலாவதுக்கு பி சார். மற்றவங்களுக்கு கனெக்ட் ஆவாங்கன்னதும் குசான் இந்த நிமிஷம் காணல எனக்கு. இல்லாட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் தானே. அவங்களுக்கு இது முக்கியம். அதான் இந்த கொஸ்டின் 2 பேருக்கும் தேவைதான் இந்த கொஸ்டின்ஸ் வரும். ஓ இல்லாட்டி அதான். அவங்களுக்கு முக்கியமான என்னண்டு விளங்குதில்ல. ஒன்லைன்லயும் காணல ஆக்கல. ஓகே, ஃபர்ஸ்டா பாருங்க டிசாந்த் வந்து கனெக்ட் ஆகட்டும் பார்ப்போம். சரி சார். ஃபர்ஸ்ட் இது விளங்குதானே இந்த சர்க்கிள் உங்களுக்கு? ஆமாம் சார், எல்லாத்தையும் சமனா வருது. அப்ப அதே மாதிரி அதுக்கு சமனா வரும். ஏ ஆன்சர் பண்ணிருக்கிறீங்க. ஓ சரியானு? ஆமாம் சார். ஓகே, ஏ ஆன்சர். ஓகே, செகண்டுக்கு எத்தனை ஓடிக்கிறீங்க? சி. ஃபர்ஸ்டா பாருங்க, 2 டார்க் பண்ணிருக்குது, ஒரு பிளாங்க் இங்க மாறி வருது. சரிதானே? கருப்பு அங்க ஓகே, மாறி. சரி, அது சரி. ஓகே, மூன்றாவது பாருங்க. மூன்றாவது இ ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பாப்போம். இந்த சிம்பிள் அப்படியே கீழே மாறி வந்திருக்குது, விளங்குதானே? அப்படியே டேர்ன் ஆகி தான் இங்க வந்திருக்குது. ஸோ இது டேர்ன் ஆக போகுது. ஓகே, ஈ சரி. அஞ்சாவது ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அஞ்சாவது பாருங்க. அஞ்சாவதுக்கு அஞ்சாவதுக்கு வந்து சார் அஞ்சாவதுக்கு டி தான் சார் வரும். டி வேறுமா? மேல போகும்போது இது மேல போகும்போது அதே ஓம் சார். அஞ்சாவது. ஓகே, பாப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் டர்ன் ஆயிருக்குது, அப்படியே விளங்குதானே உங்களுக்கு இங்க? ஆம் சார், இது அப்படியே மாறி இருக்கு. இதுவும் டர்ன் ஆனா இங்க வரும் டி. சரி, டி சரி. இத பாருங்க, ஆறாவது. ஓ இப்படி இருக்கிறது பற்றிய ஆன்சர் பண்ணுங்களேன், எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு பாப்போம். ஆம் சார். உங்களுக்கு கோல் எடுத்து பார்த்து
ஓகே ஃபர்ஸ்டா பாருங்க ஏ இன்டு ஆன்சர் ஆமாம் சார் முதல்ல பண்ணிருக்கீங்க இ இன்டு ஆன்சர் இல்ல பண்ணிருக்கீங்க சார் இல்ல சார் ஈ தான் ஓகே அது சரி விலங்குதானே பேட்டர்ன் எப்படி வருதுண்டு ஆமாம் சார் அந்த பேட்டர்ன் விளங்குது இந்த தரவு வந்து இங்க எப்படி டேர்ன் மாறி வந்திருக்குது பாக்ஸுக்கு வந்திருக்குது விலங்குதானே உங்களுக்கு ஆமாம் சார் சோ இந்த பேட்டர்ன் நிச்சயமா பாக்ஸ் வராது ரவுண்ட் வரவும் சான்ஸ் இல்ல சரிதானே ஆமாம் சார் பாருங்க இதை வச்சு சர்க்கிள் கொடுக்க முடியாது இங்க தரைக்கு வந்து பாக்ஸ் வந்து இந்த பேட்டர்னுக்கு நிச்சயமா வந்து முக்கோணம் தானே வரப்போகுது சரியா அது முக்கோணம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க கீழு கொண்டு இந்த வந்து இருக்குது இடையில 2 சரியோ இதொண்டு சரியா ஏன் இது ஆமாம் வராது சார் இதுல என்னது வித்தியாசம் சொல்லுங்க அப்போ என்ன சார் அது ஒரே மாதிரி வந்திருக்கு எஸ் இது ரெண்டும் மாறி வந்து வரல அது விளங்கிட்டுதான் இதுவும் மாறி வந்திருக்கணும் ஓகே அடுத்த 7வது ட்ரை பண்ணுங்க 7வதுக்கு வந்து சார் அனுப்பியிருக்கிறீங்களா போட்டேன் ஆமா அனுப்பியிருக்கிறீங்க ஓகே அது சரி 7வதுக்கு சி தான் வரும் அது என்ன விளங்குதானே இந்த பேட்டர்னை பாருங்க இந்த 8 இப்படி இருந்தது இப்ப எப்படி மாறி வந்திருக்குது இங்கால இங்க இருக்கிறது எங்க மாறப்போது இங்கால மாறும் சோ இதான ஆன்சர் சரி 8வது எட்டாவதுக்கு சி தான் சார் எட்டாவதுக்கு சி தானா ஆமாம் சார் ஓகே 9வது பாருங்க எட்டாவது ஆன்சர் சரி அது ஓகே அது விளங்குதானே இது இங்க ஆமாம் சார் வேற இங்க இது இங்க மாறி வருது சரியோ இந்த பேட்டர்ன் இப்ப எங்க பார்க்க போறோம் சோ இந்த இதங்கால வரவனும் இந்த சைட் தான் சரியா இதெங்க வரும் ஆமாம் சார் இந்த சைட் அப்படி பார்க்க போனா சிடிஇ 3 ஆன்சரும் வர்றதுக்கு
ரெண்டு முக்கோணத்தை வச்சு பார்க்க நேரம் சாத்தியக்கூறு இருக்குது. ஆனா இங்க கீழே வந்ததை பாருங்க, மேல வருது. இது இந்த சைட்ல வந்து இருக்குது. சோ நிச்சயமா எங்க மாறப்போகுது, இந்த சைட் மாறப்போகுது. விளங்குதானே? அது இது ரெண்டும் வராம போறதுக்கு காரணம் இந்த சைட் டிஃபரண்ட். சரிதானே? 9வது பாருங்க. சி தான் சார் வரும். இதுதான் வர மாட்டேங்க. ஓகே, பாப்போம். சரி, விளங்குதானே? இரண்டு சார் மூன்று என்ன செய்யப்பட்டிருக்குது, டாக் ஆக்கி போல்ட் பண்ணிப்பட்டு வந்திருக்கு பாக்ஸ் சதுர சேப்பில. இவர் இங்க என்ன செய்திருக்காங்க, நார்மலா கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ இத பாருங்க, நிச்சயமா இவர் வந்து நார்மலா தான் வர போறார், இவரும் வந்து நார்மலா தான் வரும். இவர் வந்து டாக்கா வர போறார் இங்க. சரிதானே? இவர் நார்மலா வருவார், மற்ற டாக். சோ சி தான். மற்றது ஏன் வராது? இதுல வந்து இந்த இதுல இது போல விளங்குதா? இது துருவா வராது, இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகே, 10வது ட்ரை பண்ணுங்க. ஏயா சார்? நல்லா பாருங்க, டி இல்லாட்டி தான் வரும். இல்லாட்டி டி இல்லாட்டி தான் வரும். இங்க ஸ்டாருக்கு செஞ்சிருக்கு, அப்ப இந்த இதுக்கு செஞ்சிருக்கோம். பாருங்க, சார் தான் சார் வரணும். நாம் பார்த்து பாருங்க, பணம் உள்ள வந்திருக்கு. வட்டம் அதே மாதிரி இருக்க போகுது. இங்க பாருங்க, இந்த முக்கோணம் இங்க வருது. சரிதானே? சார் அந்த ஐங்கோணி கொண்டு வந்து எங்க ஜாயின் பண்றாங்க, இங்க வருது. உருவங்கள் தங்களுக்குள்ள மாறுது. இந்த ரெண்டும் உருவங்களுக்குள்ள மாறுது. விளங்குதா? சார் ஓகே, இப்ப இங்க பாருங்க, இந்த ரவுண்ட் எங்க வரப்போகுது? நிச்சயமா இங்க வரப்போகுது. இந்த முக்கோணம் எங்க வரப்போகுது? அங்க வரப்போகுது. இங்க வரப்போகுது. இப்ப எது கலர் பண்ணி வரும்? எப்படி முக்கோணம் தான் கலர் பண்ணி வரப்போகுது. சோ இதெல்லாம் தேவை நமக்கு. டி இல்லாட்டி தான் செக் பண்ண போறோம். முக்கோணம் கலர் பண்ணி வரேன். ஆன்சர் டி. விளங்குதா? டி தான் வருமா? நான் அந்த இதை பார்க்கல சார், இந்த உள்ளுக்குள்ள ரவுண்ட் மாதிரி அதை பார்க்கல, முக்கோணத்தை மட்டும் தான் பார்த்தேன். பாருங்க, இன்னொரு கேள்வி மாதிரி தான் சரியா உன்னிப்பா பார்க்கணும். என்ன சார் கேள்வி? இப்ப நான் இப்படித்தானே திடீர்னு பிராக்டிஸ் இல்லாதாக்களுக்கு நினைப்பாங்க என்ன தெரியுமா, இதெல்லாம் என்ன பேப்பர், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நான். அப்படி போய் தான் கன பேர் மார்க்ஸ் எடுக்காம வர்றவங்க. இது செய்ய செய்யத்தான் பிராக்டிஸ் ஆகும். உண்மைதான் சார்.
மீட்டிங் எண்ட் ஆக போது ரீகனெக்ட் பண்ணுங்களா? ம் ஃபர்ஸ்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பாருங்க சார்.